வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17.5க்கு 63ங்க. ஒரு 1000 சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய வீடு. தெற்கு பார்த்த வீடு. இது வந்து 3 சென்ட் இடங்க. கார் பார்க்கிங்கோடு வரக்கூடிய அந்த வீடு அருமையான வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 48 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் பேசிக்கலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 25 அடி ரோடு வந்துடுதுங்க. ஒண்டர்ஃபுல் ரோடுங்க. நல்லா பெரிய வீடாக இருக்குது. ரோடும் பெரிய ரோடாகவே இருக்குது. நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க. பாருங்கள். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ரேம்ப் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் காரை நல்லா நம்ம ஈஸியாக ஏற்றிடலாம். ஏற்றி இந்த பார்த்திங்களா கார் பார்க்கிங் ஏரியா தெரியுதா? நல்ல ஒரு 250 சதுரடிக்கு குறையாத கார் பார்க்கிங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங். இது வந்து தெரியுதுங்களா? கார் பார்க்கிங் பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க. வீடு நல்லா இருக்குது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். கார் பார்க்கிங்கு நல்லா ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங். உள்ளே பைக் ஏற்றி உள்ளே நிப்பாட்டலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு வராண்டா சின்னதாக இருக்குது. வராண்டா பாருங்கள். அப்படி நேராக போனோம்னா நல்ல அந்த நிலக்கதவு செட்டு அருமையாக இருக்குது. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், தெரியுதா? தேக்கு மரக்கதவு, அப்படியே நிலக்கதவு நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து மார்பிளும் இது கிரானைட்டும் அந்த டைலும் மிங்கிள் பண்ணி போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஹாலை பாருங்களேன். இது 12க்கு 15ங்க. ஒரு 180 சதுரடி வரக்கூடிய ஒரு ஹால். நல்ல ஸ்பேசியஸான ஹாலு. மேலே பால் சீலிங், ஃபேனு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வருது. வெளியில் இந்த மாதிரி தெரியுது. நல்ல பெரிய ஹாலாகவே இருக்குது. 180 சதுரடி ஹாலு. இது ஒரு சின்ன பெட்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா, இது வந்து 10க்கு 10 வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. 10க்கு 10 வரக்கூடிய பெட்ரூம். இந்த மாதிரி இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்டெலாம் நல்லா அருமையாக இருக்குது. பீரோ கபோர்டும் நல்லா இருக்குது. பத்துக்கு 10 வரக்கூடிய ஒரு பெட்ரூம், சின்ன பெட்ரூம். அதுக்கு அட்டாச்சாக அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ஹீட்டர் நம்ம போட்டுக்கலாம். கிச்சன் பாருங்கள். கிச்சன் ஒரு 60 சதுரடி குறையாத கிச்சன். கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. அப்புறம் தூசியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கிட்ட 1.5 அடி கொடுத்துருக்காங்கங்க. சந்து இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். மேலே பூராமே கபோர்டு நல்லா இருக்குது. நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கபோர்டு வருதுங்க. சைடெல்லாம் கபோர்டு வந்துடுது. இப்படி வருதுங்க. தெரியுதுங்களா? பெரிய கபோர்டு. கீழே கபோர்டுகள்லாம் இருக்குது.
பூரா மாடுலர் கிச்சன் தான். இது இன்னொரு பெட்ரூமுங்க. ஒரு 110 சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் இது. வெளியில் பாருங்களேன், நல்லாயிருக்கு, இயற்கையாக இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது. பின்னாடி பார்க்குறதுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்குது. ஒரு 110 சதுரடிங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பெட்ரூம். இதிலே வந்து உங்களுக்கு அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது. இதில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல காற்றோட்டம் நல்லா இருக்குது. நின்று பார்க்குறப்பே நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நல்ல இங்கிட்டு ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருதுங்க. மேலே ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஃபேன் இருக்கா? இங்கே ஃபேன் இல்லை. வீட்டில் இன்பில்டாக 2 ஃபேன் வந்துடுதுங்க. ஒரு பெட்ரூம்லேயும் இந்த ஹால்லையும் ஃபேன் வருது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருது. வீடு நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது. நல்ல காற்றோட்டம் இருக்குதுங்க. அப்படியே ஹாலில் இருக்கப்பே இந்த ஜன்னல்லேருந்து நல்ல காற்று வந்துகிட்டே இருக்குது. ஜில்லுன்னு நல்லா இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த இருக்குது பூஜா கபோர்டு தெரியுதுங்களா, கிழக்கு பார்த்து. இது இந்த டிவி ஷோகேஸு எல்லாம் நல்லா இருக்குது. அந்த இது உங்களுக்கு அந்த 1.5 அடி சந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சந்து விட்டுருக்காங்க. அதனால் காற்றோட்டம் ஜன்னல் நமக்கு இருக்குது. எல்லா பக்கமும் உங்களுக்கு காற்றோட்டம் இருக்குது. இந்த மாதிரி வெளியிலையும் குழாய்கள் வந்துடுது. இது வந்து இன்வெர்ட்ரு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த பாக்ஸு. அப்படியே வாங்க மேலே போய் பார்த்துருவோம். மாடியில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா கலரிங் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது. மேலே தட்டோடு வச்சுருக்காங்க. ஒரு 1000 லிட்டருக்கு கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. இண்டிவிஜுவல் போரு எல்லாமே நல்லா இருக்குது. மாடி பெரிய மாடியாக இருக்குது. பாருங்கள், ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனாக இருக்குது. வேறு லெவலுங்க ஏரியா. நல்ல பசுமையாக இருக்குங்க. அதில் கொஞ்சம் கருவையெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கருவை இருந்தாலும் வெற்றிடமாக நிறையா இருக்கிறதுனால காற்றோட்டம் நல்லாயிருக்கும். காற்று பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். ஒரு 10 வருஷமாவது இந்த இடத்துல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு இது இருக்குங்க நமக்கு. மற்றபடி மற்ற ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே அந்த ஆரன் சவுண்டு இதிலே நம்ம வாழ்ந்து பழக்கப்பட்டிருப்போம். பட் இது இங்கே வரும்பொழுது நல்லா இருக்குது. பறவைகளுடைய சத்தம் இதெல்லாம் இங்கே நல்லாவே கேட்குது. நீங்கள் வாங்க, நான் நிறையா இதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது உங்களுக்கு போரிங்காக இருக்கும். இந்த பாருங்களேன், ஈவினிங்கில் டியூஷன் எடுக்கிறதுக்கு இங்கே இந்த லைட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டியூஷன் இது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த துணி காய போடுறதுக்கு இந்த கிளாம்பு இந்த மாதிரி இருக்குது. அந்த இங்கே கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி சுற்றி வர ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக வீடு தாங்க. பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக அது இருக்குது. சரிங்களா? பாருங்கள், மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.